நானும் என் தைரியம் அப்படிங்கிற டைட்டில்ல நம்ம ஒரு ஸ்டோரி கேட்டுட்டு இருக்கோம். பிஃபோரா என்ன பார்த்தோம் அப்படின்னா, சாரி என்ன கேட்டோம் அப்படின்னா, ஆ செகண்ட் டைம் மித்ரா அவங்களோட டீமோட வின் பண்ணிட்டு வருவாங்க. அதனால அந்த ஸ்கூல்ல அவங்கள ஒரு குயினா மாறிடுவாங்க. அதாவது அந்த ஸ்கூலுக்கு இவங்க தான் ஹீரோயின். அந்த மாரி அவங்க இருப்பாங்க. அ எல்லாருக்குமே அவங்க ஃபேவரைட் ஆயிடுவாங்க. ஆனா ஸ்பெசிஃபிக்கா ஒருத்தருக்கு மட்டும் அவங்களோட லைஃப்லயே ஹீரோவா ஆயிடுவாங்க. அவங்க மேல ரொம்ப பைத்தியமா இருப்பாங்க மித்ரா மேல. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி நல்லா கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் என்ன நடக்கும்? அவங்களுடைய கோச்சர் ஒரு ஒர்க் குடுத்துருப்பாங்க இல்லையா? அந்த செவுத்துல வந்து அடிக்கணும். நீ எங்க நின்னு அடிக்கிறியோ, அதே இடத்துக்கு ரிட்டர்ன் வரணும். அந்த டாஸ்க் குடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்க நிப்பாங்க. அடுத்த நாள் வந்து நம்மளோட மித்ரா என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, ஓகே அந்த கேமுக்கு பிராக்டிஸ் பண்ணுவாங்க. இந்த யோசிப்பாங்க. அந்த இடத்துல இருக்கிற நாம, இங்க அடிக்கிற பால் ரிட்டர்ன் அங்க வரணும் அப்டின்னா, எப்படியெல்லாம் பிராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத யோசிப்பாங்க. ஃபைனலா அவங்க என்ன டிசிஷன் எடுப்பாங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு அவங்க அந்த செவுரு இருக்கும் இல்லையா? அந்த செவுருக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல நின்னுகிட்டு, ஃபர்ஸ்ட்டு ஒரு 5 பால்ஸ் அடிப்பாங்க. அகைன் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, கொஞ்சம் தள்ளி நின்னுகிட்டு, அகைன் 5 பால்ஸ். அகைன் கொஞ்சம் தள்ளி, இப்படி கொஞ்சம் தள்ளி, தள்ளி, தள்ளி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய கோச்சர் சொல்லுவாங்க இல்லையா? அந்த பிளேஸஸ்க்கு அவங்க போக ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா, நம்ம எங்க நின்னு நம்ம குடுக்குற ஃபோர்ஸ் தான் அந்த செவுத்துல பட்டு ரிட்டர்ன் நம்மகிட்ட அந்த பால் வரும். ஸோ, அவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் 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 கொஞ்சமா விடுவாங்க. ஆனா, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அடிக்கிறதுல அவங்களுடைய கை ஷோல்டர் இருக்கு பாருங்க, அப்படியே உடைஞ்சிடும். கழண்டுட்டே வந்துரும். அந்த மாரி மணிக்கட்டையும் பயங்கரமா வலிக்கும். பட் என்ன இருந்தாலும் அவங்கள பொறுத்தவரைக்கும் அந்த கேம்ல ஜெயிக்கணும். ஏன்னா, அவங்களோட கோச்சர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லியிருக்காங்க. 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் நடக்க போற கேம் ரொம்ப டிஃபிகல்ட் ஆனது. அந்த டீம வந்து அவ்வளோ சீக்கிரத்துல சாய்க்க முடியாது. ஸோ, போன வாட்டி நீ அவங்கள வின் பண்ணிட்ட அப்படிங்கிறதுனால மட்டும் பெருசாக முடியாது. அவங்களும் இருப்பாங்க. போன வாட்டி நீங்க அவங்க வின் பண்ணதுனால, அவங்க இன்னுமே அவங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு வருவாங்க. இந்த வாட்டி அதே மாரி ஒரு டீமோட நம்ம மோதப் போறோம். பிளஸ் அந்த டீமோடயும் நம்ம மோதுற மாரி இருக்கும். ஸோ, அதுக்கு தகுந்த மாரி நீ வந்து உன்னுடைய ஃபிட்னஸ்லேருந்து உன்னுடைய அந்த பால் ஃபீட்னஸ்லேருந்து எல்லாமே உன் பால ஒருத்தவங்க பிடிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க கை உடையணும். அந்த மாரி நினைக்காம, உன் பால் யாருமே பிடிக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சு நீ அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க கோச்சு சொன்னதுனால வெறித்தனமா விளையாடுவாங்க அவங்க. இத பார்த்துட்டே இருந்துட்டு, ஃபைனலுக்கு அப்புறம் அதாவது அந்த லாஸ்ட் கார்னர்ல இருப்பாங்க இல்லையா? அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் சித்ரா அத நோட் பண்ணிட்டு, "ஏய்! நீ என்னடி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க சித்ரா. கேட்டதும், "கேம் விளையாண்டுட்டு இருக்கேன்" அப்படின்னு. "ஏய்! இங்கருந்து அந்த ஃபோர்ஸ் குடுத்து ரிட்டர்ன் பால் உன்கிட்ட வருது. அப்ப அந்த அளவுக்கு நீ ஃபோர்ஸ் குடுக்குறியாடி?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஆமா" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏய்! இதனால உனக்கு எவ்வளோ பெயின் ஆகும் தெரியுமா? உன் ஷோல்டர் எவ்வளோ வலிக்கும் தெரியுமா? அத ஏன்டி யோசிக்க மாட்டேங்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "அப்பா, எனக்கு தெரியும். நான் அந்த அளவுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. பட் அ கேம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கும். ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும்னு நம்மளோட கோச் சொல்லியிருக்காங்க. ஸோ, அதுக்கு தகுந்த மாரி நான் வந்து பிராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா ரைட் தான். நான் என்ன சொல்லலாம், ஆனா அதுக்கு நீ இவ்ளோ எஃபோர்ட் போட்டுட்டு இருக்க. உன் ஷோல்டரோட நெலம நெனச்சு நீ கொஞ்சமாவது யோசிக்கிறியா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "இங்க பாரு சித்ரா, நான் எதுவுமே யோசிக்கிறதா இல்ல இப்போதைக்கு. விடு." அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் ஒரு மாதிரி எக்சர்சைஸ் பண்ணிக்கிட்டு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் அ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ இருந்துட்டு, "சரி நீங்க கொஞ்ச நேரம் பிராக்டிஸ் பண்ணிட்டு நான் இதோ வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போவாங்க. இவங்க போனதும் அங்கருந்து அவங்களோட சித்ராவோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? சித்ராவோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அ சித்ரா கிட்ட ஒரு ஆயில்மெண்ட் எடுத்துட்டு வந்து குடுப்பாங்க. "என்னது இது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆயில்மெண்ட்டு நம்மளோட மித்ராவுக்கு" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஓ! யார் குடுத்தா?" அப்படின்னு சொல்லுவாங்க. "வேற யாரு குடுப்பா?" அப்படின்னு சொல்லுவாங்க. "எனக்கே அவ இவ்ளோ தூரம் எஃபோர்ட் குடுக்குறது எப்ப தெரியும்? அவங்களுக்கு எப்படி தெரியும்?" நீங்க வேற, அவங்களோட கண்ணு 24/7 அவங்க மேல தான் இருக்கு. அவங்க அவங்க என்ன பண்றாங்க, எங்க போறாங்க, எங்க வாங்குறாங்க எல்லாத்தையும் அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆக்சுவலி இந்த கேம் விஷயம் நேத்தே அவங்க கோச்சர் வந்து மித்ரா கிட்ட சொல்லிட்டாங்க போல. வரும்போதே கையில புடிச்சுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. "எனக்கே தெரியாதா? ஆனா இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியுதா? பெரிய ஆள் தான்" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி நாங்க கிளம்புறோம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயில்மெண்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. அப்போ உடனே மித்ரா வந்துட்டு, "சித்ரா போலாமா?" அப்படின்னு சொல்லுவாங்க. போலாமே" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வருவாங்க. போயிட்டு இருக்க வழியில அந்த ஆயில் மட்டும் குடுப்பாங்க. இந்தா" அப்படின்ட்டு. "என்னது இது?" அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்தா தெரியலையா?" அப்படிம்பாங்க. "ஓ! தெரியுது. நீ எப்போ வாங்கிட்டு வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. "அதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். நீ போடு" அப்படின்னு சொல்லுவாங்க. "இத போட்டா தான் நீ தூங்க முடியும். இல்ல நைட்டெல்லாம் தூங்க முடியாது" அப்படின்னு சொல்லுவாங்க. "கரெக்ட் தான். ரொம்ப பெயினா இருக்கு" அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப சொல்லு.
அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லுவாங்க. சொன்னதுக்கு அப்புறமா சரி சரி விடு விடு அப்படிம்பாங்க. சரி சரி வா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. போனதும் அவங்கவுங்க வீட்டில் நைட்டு ஆயில்மெண்ட் போட்டு நிம்மதியாக தூங்குவாங்க. ரொம்ப ரிலீஃபாக இருக்கும் அந்த ஆயில்மெண்ட் யூஸ் பண்ணதுனால. மார்னிங் வந்ததும் சித்ரா கேட்பாங்க, ஏய் இப்போ கை எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஆக்சுவலி மார்னிங் வந்ததுமே மோஸ்ட்லி அவங்க கிரவுண்டில் தான் இருப்பாங்க. அதெல்லாம் நான் கட் பண்ணிட்டேன். கிரவுண்டுக்கு வந்ததும் அவங்க பால்ஸ் எடுத்துகிட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. மினிமம் ஒரு 1 வீக்காவது அந்த ப்ராக்டிஸ் கொடுத்தா தான் அந்த ஷோல்டர் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஒரு டைட்னஸ் கொடும். எப்பவுமே ஒரு வேலை வந்து உடம்புக்கும் மனசுக்கும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அந்த உடம்பு சரி, அந்த கை கால் எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி வளைஞ்சு கொடுக்கும். ஒரு நாள் மட்டும் செஞ்சுட்டு அடுத்த நாள்லாம் ரெஸ்ட் எடுத்தோன்னா, ஒரு நாள் செஞ்சுட்டேமே அப்புறம் என்ன அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து சரியாக வராது. ஸோ அதனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மினிமம் ஒரு 5 to 1 மந்த்துக்கே அது வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த கேம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த பால்ஸை அப்பப்போ. சரின்ட்டு அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, வந்ததுமே அவங்க நேராக அவங்க கிரவுண்டுக்கு போயிட்டு அந்த பால்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஏய் சித்ரா வந்ததும், ஏய் என்னடி வந்ததுமே எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்ததும் பண்ண வேண்டியதான் ப்ராக்டிஸ். ஆமாம் நேற்று கைவலி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சூப்பராக இருந்தது, வலியே தெரியல, நல்ல வேலை அந்த ஆயில்மெண்ட் எனக்கு நல்லா இருந்துச்சு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ஒரு வேலை அந்த ஆயில்மெண்ட் கொடுக்கலன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சரிதான். நீ சொல்றதா எனக்கு இல்லை, அவங்களுக்கு போய் சொல்லணும் அப்படிம்பாங்க. அவங்களும் அதே அதே அப்படி சொல்லுவாங்க. இப்படி பேசிட்டே இருக்கும்போது சித்ராவுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, சித்ரா சித்ரா அப்படின்னு கூட்டிட்டு ஓடி வருவாங்க. இந்த டாபிக் அப்படியே கட் ஆயிடும். கட் ஆனதும் அவங்க இருந்துட்டு போயிடுவாங்க அங்கே. அங்கே போனதும், ஏய் என்னாச்சு, ஏன் இப்போ இப்படி கத்துறீங்க அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. ஒன்றும் இல்லை உங்ககிட்ட தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. சொல்லு அப்படிம்பாங்க. இல்லை நேற்று ஆயில்மெண்ட் பூசினதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்கு? ஓ அதை கேட்க தான் வந்தீங்களா? ஆமாம் ஆமாம், ஐயோ உயிரை எடுத்துட்டா சொல்லு அப்படிம்பாங்க. நைட்டு நல்லா தூங்குனாலாம், நல்லா ரிலீஃபாக இருந்துச்சா, ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படி சொல்லுவாங்க. அப்பா இப்போதான் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லிட்டு இருப்பாங்க. அஸ் யூஷுவல் ஸ்கூல் லஞ்சு கிஞ்சு எல்லாம் முடியும். ஈவினிங் டைம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சித்ரா அண்ட் சித்ராவுடைய ஃப்ரெண்ட்ஸு அவங்க கேங்ஸ் இருக்கு இல்லையா, சும்மா பேசிகிட்டு இருப்பாங்க. ஏய், இருந்தாலும் அவ ரொம்ப பண்ணுறாப்பா, எங்களை பார்க்க கூட கூடாதுங்கிறா, பேச கூட கூடாதுங்கிறா, இப்போ என்ன ஏன் இப்படி பண்ணுறா, எங்க முடியுமோ தெரியல, ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுப்பா, லவ்னா லவ், உங்கள் வீட்டு லவ் எங்கள் வீட்டு லவ் இல்லை, உங்கள் அக்கா லவ்டோ அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. இவங்க இவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய மித்ரா இப்படி இவங்க பேசிட்டே இருக்கும்போது இடையில வருவாங்க. வந்துட்டு, ஏ என்ன என்ன அப்படி பேசிட்டு இருக்கீங்க, விளையாண்டுட்டு இருப்பாங்க இல்லையா, சும்மா வாங்கிட்டு வந்து கேட்பாங்க. அப்போ கேட்டதும், நம்ம ஸ்கூல்ல ஒரு லவ் ஸ்டோரி ஓடிட்டு இருக்குல்ல, அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அப்படியா, நம்ம எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உனக்கு தெரியலையா, ஏன் தான் இப்படி காமெடி பண்றியோ அப்படி சொல்லுவாங்க. ஏ உண்மையை தான் சொல்றேன், இதுல காமெடி பண்ண என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. இதுல என்னப்பா இருக்கு, அதுல ஒன்றும் இல்லை, நார்மல் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா உங்களுக்கு ஷோல்டர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா கேட்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கு, உண்மையை சொல்லக்கூடாது, சரி உண்மையை சொல்லணும்னா ரொம்ப தேங்க்ஸ், அந்த ஆயில்மெண்ட் நல்லா கேட்டுச்சு, இதே வேற ஆயில்மெண்ட்டாக இருந்தால் கூட இந்த அளவுக்கு கேட்குமான்னு எனக்கு தெரியல, பட் ரொம்ப நல்லா கேட்டுச்சு, தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கே தேங்க்ஸ் சொல்றீங்க, போய் உங்க ஆளுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க அப்படிம்பாங்க. என்னது, ஏன் ஆளுக்கு போய் தேங்க்ஸ் சொல்லணுமா அப்படிம்பாங்க. ஆமா அப்படிம்பாங்க. ஏய் என்ன வளர்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. கேட்டதும் இவங்க இருந்துட்டு, நான் வளர்றேன்னா என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, ஸ்கூலுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாதா, உங்க ஆள் யாருன்னு உங்களுக்கு கூட தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இங்க பாரு நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. என்னக்கா விளையாடுறீங்க, ஸ்கூல்லே மொத்த பேருக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உடனே இவங்க சித்ரா பார்ப்பாங்க. சித்ரா பார்த்துட்டு, சித்ரா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உண்மையை தானே சொல்றாங்க, உன் மேலதான் இங்க ஒருத்தர் பைத்தியமா தெரிஞ்சிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய் என்னடி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆமா அப்படிம்பாங்க. இந்த ஆயின்மெண்ட் கொடுத்தது கூட அவதான், அவனுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எனக்கு எப்படி தெரியும், நீ சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா விளையாடாதடி அப்படிம்பாங்க. அப்படி யார் தாண்டி கொடுத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. உன் ஆள் தான், வேற யாரு அப்படிங்க. சும்மா ஏன் ஆளு ஏலங்க, பேர் என்னடி, பேர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உனக்கு உண்மையாலுமே தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சித்ராவோ. விளையாடாத சித்ரா எனக்கு தெரியாது அப்படிம்பாங்க நம்மளுடைய மித்ரா. உடனே அங்க இருந்துட்டு, ஏன்டி ஸ்கூலுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் உனக்கு தெரியாதா, ஸ்கூலுக்கே தெரியும் உன் மேல அவ பைத்தியமா இருக்கா அப்படிங்கிறது, ஏதோ அவ சும்மா நான் கேம் நல்லா விளையாடுறேன்னா அவ ஏதோ இம்ப்ரெஸ் ஆகி அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்களும் அதுக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களா, யார் அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட்னு கேட்பா. வேற யாரு, உன் ஃப்ரெண்ட், உன் ஆளு தரணி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. உன் ஆள் பேர் கூட தெரியாம நீ இப்படி இருக்கே, நீ பேரு இப்ப சொல்லிதாண்டி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல இல்ல, இதை இப்படியே விடக்கூடாது, இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்துட்டு, வா போய் பேசலாம், எங்க போய் பேச போற, எல்லாருமே கிளம்பிட்டாங்க அப்படிம்பாங்க. ஐயோ எல்லாரும் கிளம்பிட்டாங்களா, சரி நாளைக்கு வந்துதான் அந்த பொண்ணுகிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சரி ரொம்ப பண்ணாத, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இவங்களும்.
இவங்களோட மைண்ட் எப்படி இருக்கும்னா, ஏதோ சும்மா சின்ன பொண்ணு ஏதோ தெரியாம ஏதோ பேசிட்டு இருக்காங்க. இவங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி இவங்களோட மைண்ட் செட் இருக்கும். மித்ராவோட மைண்ட் செட். சரின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாங்க. கிளம்பி போனதுக்கு அப்புறமா அடுத்த நாள் வந்ததும் இவங்க வந்ததுமே டைரக்ட்டா போறது கிரவுண்ட் தாங்க. கிரவுண்ட் தவிர வேற எங்கேயும் போறது கிடையாது. ஸோ டைரக்ட்டா கிரவுண்ட் தான். கிரவுண்டுக்கு போனதும் அங்க வந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க. நம்மளோட சித்ரா என்ட்ரி ஆவாங்க. சித்ரா என்ட்ரி ஆனதும், "ஏய் என்னடி காலையிலேயே உங்க ஆளு பயங்கரமா இருக்காங்க. என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஏய் வெறுப்பேத்தாத. ஃபர்ஸ்ட்டு யாருடி அந்த பொண்ணு? இப்பவே போறோம், அந்த பொண்ண பார்க்குறோம், பேசுறோம். இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்றோம். வாடி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ஏய் நீ உண்மைய தான் சொல்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஆமா நான் உண்மைய தான் சொல்றேன். வா போலாம்" அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அப்புறம் உன் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்துட்டு அவங்களோட கிளாஸ்க்கு போவாங்க. அவங்களோட கிளாஸ்க்கு போனோம் அப்படின்னா, மிஸ் இன்னும் கிளாஸ்க்கு வந்திருக்க மாட்டாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க, அங்கங்க நின்னு பேசிட்டு இருப்பாங்க. இதுல முன்னாடியே என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பேர் நின்னு பேசிட்டு இருப்பாங்க. அப்போ அதுல போயிட்டு நம்மளுடைய மித்ரா இருந்துட்டு, "இந்தம்மா இந்த கிளாஸ்ல யார் தரணி? அந்த பொண்ண நான் பார்க்கணும். வர சொல்லு" அப்படிம்பாங்க. உடனே அந்த 2 பேரும் சிரிச்சிருவாங்க. இப்ப நான் என்ன கேட்டேன்னு இவங்க எப்படி சிரிக்கிறீங்க? எதுக்கு சிரிக்கிறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவாங்க. பேசிக்காவே இவங்க பயங்கர கோவம். பட் இரிட்டேட்டிங் ஆனா தான் டென்ஷன் ஆவாங்களே தவிர, மத்தபடி எதுவும் கிடையாது. ஆனா கேம்ஸ் பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க. ஸோ, "இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "இல்ல என் பேரு தரணி தான். நீங்க யார கேட்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப இருந்துட்டு, "இந்த கிளாஸ்ல மொத்தம் 3 தரணி இருக்காங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு ஒண்ணும் புரியாது. திரு திருன்னு முழிப்பாங்க. அப்ப பக்கத்துல இருந்த இன்னொரு பொண்ணு, "என் பேரும் தரணி தான். ஆனா நீங்க தேடி வந்த பொண்ணு நான் இல்ல" அப்படின்னு சொல்லுவாங்க. அச்சோ! யார்ரா இவங்க எல்லாம் அரகொர மெண்டலா இருக்கும் போல அப்படின்னு நெனச்சுட்டு அது வந்துமான்னு பேச போவாங்க. அவங்களோட மிஸ் வந்துருவாங்க. அந்த கிளாஸ் மிஸ்ஸு. கிளாஸ் மிஸ் வந்ததும், ஐயோ! மிஸ் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஓடிடுவாங்க இவங்க. இவங்க வேற கிளாஸ் இல்லையா? ஸோ என்ன பண்ண முடியும்? மிஸ் வந்துட்டாங்க. எதுவும் பேச முடியும். சரி அப்புறம் பேசிக்கலாம் வா! அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து இவங்களும் கெளம்பிடுவாங்க. கெளம்புனதுக்கப்புறம் சித்ரா கிட்ட சொல்லுவாங்க, "ஏய்! யாருடி அந்த பொண்ணு? ஏன்டி இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க நம்மளுடைய மித்ரா. ஏய்! அவ இப்ப இருந்து இல்ல. நீ எப்ப பால் பிடிச்சு கிரவுண்ட்ல விளையாட ஆரம்பிச்சியோ, அப்ப இருந்தே அவ உன் மேல பைத்தியமா இருக்கா. இது மொத்த கிளாஸுக்குமே தெரியும். மொத்த என் டீச்சர்ஸ் கூட தெரியும்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் எனக்கு தெரியாதே. அதான்டி. யாருக்கு தெரியணுமோ அவங்களுக்கு தெரியாது. அவங்கள தவிர மத்த எல்லாருக்கும் தெரியும். எப்பதான் நீங்க எல்லாம் திருந்த போறீங்களோ எனக்கு தெரியல அப்படின்ட்டு அவங்க போயிடுவாங்க. ஆனா சொல்லி வையி, ரொம்ப பண்றா. என்ன கூட உன் கூட பேசக்கூடாது சொல்றா. க்ளோஸ் ஆகக்கூடாது சொல்றா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய்! அவளே ஏதோ லூஸ் மாரி உளறிக்கிட்டு இருக்கான்னு, நீ வேற பேசாம இருப்பியா? நீ வாடி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க எல்லாரும் விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு நாள் என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கூலோட ஆனிவர்சரி வரும். ஸ்கூலுக்கு ஆனிவர்சரி வரும். ஸ்கூலோட ஆனிவர்சரில அந்த ஸ்கூல்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ட்ரெஸ் கோடு உங்களோட விருப்பம். ஆ நார்மல் ட்ரெஸ், கலர் ட்ரெஸ் போட்டு வந்தாலும் சரி, சுடி போட்டு கலர் ட்ரெஸ் தான். சுடி போட்டு வந்தாலும் சரி, இல்ல பாவாடை சட்டை போட்டு வந்தாலும் சரி, இல்ல தாவணி பாவாடை கட்டிட்டு வந்தாலும் சரி, ஆனா ஜீன்ஸ் பேண்ட் மட்டும் அலோடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. ஸோ உங்களோட விருப்பம் தான். அதுவும் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் சொல்லவே தேவையில்ல. நமக்கெல்லாம் இந்த மாரி தாவணி பாவாடை அப்படின்னா அது ஒரு ஹாப்பி. அது மனசுல அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷம் பறக்கும். ஸோ எல்லாருக்கும் சொல்ல தேவையில்ல. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. யார் யாருக்கு என்னென்ன விருப்பமோ தாவணி பாவாடை இந்த மாரி எல்லாமே கட்டிட்டு வருவாங்க. நம்மளோட மித்ரா சொல்லவே தேவையில்ல. வேற லெவலு. அடுத்த நாள் காலையில ஆனிவர்சரி அன்னைக்கு உள்ள எல்லாரும் என்ட்ரி ஆயிட்டு இருப்பாங்க. எல்லாரும் கலர்ஃபுல்லா உள்ள என்ட்ரி ஆயிட்டு இருப்பாங்க. நம்பாள் எப்படி என்ட்ரி ஆவாங்கன்னா, ஒரு ஷார்ட்ஸ் ஃபுல் ஃபுல் ஹேண்ட் ஷார்ட், ஃபுல் லெக் ஷார்ட்ஸ் போட்டுட்டு, ஒரு டீ ஷர்ட் போட்டுட்டு, அவங்களோட ஸ்போர்ட்ஸ்ல இருக்காங்க இல்லையா? ஸோ டீ ஷர்ட் போட்டுட்டு உள்ள என்ட்ரி ஆவாங்க பாலோட. என்ட்ரி ஆனதும் அங்க இருக்கிறவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அந்த ஸ்போர்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸு. "நமக்கு மட்டும் தாங்க எந்த ஃபங்ஷனும் இல்ல. வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்கலேருந்து அந்த கேம் விளையாடுவாங்க. ஸோ வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் என்ன பண்ணுவாங்க, கிரவுண்ட்ல ஜாலியா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சித்ராவும் சேம் காஸ்டியூம்ல தான் வந்திருப்பாங்க. பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சித்ரா "ஏய் நீ" அந்த ஃபங்ஷன் எப்படி இருக்கும் ஆனிவர்சரி அப்படின்னா, யாருமே கிளாஸ் ரூம்குள்ள இருக்க மாட்டாங்க. எல்லாரும் கிரவுண்ட்ல தான் சுத்திட்டு இருப்பாங்க. ஏன்னா அது ஒரு ஹாப்பினஸ் கிரவுண்ட்ல சுத்துறது. எல்லாருமே சரி, எந்த ஸ்கூலா இருந்தாலும் சரி, ஆனிவர்சரி அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, யாருமே கிளாஸ் ரூம்ல இருக்க மாட்டாங்க. கிரவுண்ட்ல சுத்துறது தான். கிளாஸ் எதுவும் நடக்காது. நல்லா சுத்திட்டு இருப்பாங்க. அதுவும் கலர்ஃபுல்லா இருக்கும். நம்ப ஆளுக்கு எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. போனோமா, பால் எடுத்தோமா, கேம் விளையாண்டோமா, செவுத்துல 4 அடி அடிச்சோமா, பக்கத்துல இருக்கிறவங்க 4 போடு போட்டோமா, அவ்வளோதான். அந்த மாரி தான் நம்ப ஆளு. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜாலியா கேம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. கேம் விளையாண்டுக்கிட்டே இருக்கும்போது, அவங்க டீம்ல யாருமே இல்ல. எல்லாரும் அங்கங்க ஜாலியா அவங்கவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கிடைச்சிருக்க டைம்ல அதுதானே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ கும்பல் கும்பலா நின்னு பேசிட்டு இருக்குது. இந்த சைக்கிள் ஸ்டாண்டு, மரத்தடி,
இந்த மாரி அந்தந்த இடத்துல அவங்களுக்கு புடிச்ச இடத்துல நின்னு பேசிட்டு இருக்கிறது தானே இவங்களோட வேலையே. கிளாஸ் பெருசா நடக்காது. அதனால யாருமே இவங்க கூட இருக்க மாட்டாங்க. எல்லாரும் போயிடுவாங்க. சரி இவங்களும் ஒரு நாள் தானே அப்படிங்கிற மாரி எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனா இவங்க மட்டும் ஃபுல் பிராக்டிஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. பால் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, இப்படி தட்டிக்கிட்டே இருக்கும்போது, அ இவங்க காதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இனிமையா ஒரு கொலுசு சத்தம் கேட்கும். இவங்களுக்கு ஆக்சுவலி அந்த இடத்துல பெருசா யாரும் இருக்க மாட்டாங்க. வரவங்க, போறவங்க போயிட்டுருப்பாங்க. யார்ரா அது? இங்கிட்டு அந்த கொலுசு சத்தம் இவங்கள என்ன சொல்றது? "என்ன பாரு, என்ன பாரு" அப்படிங்கிற மாரி அவங்கள கூப்பிடுற மாரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அந்த கொலுசு சத்தத்தில, அந்த சவுண்டுல இவங்களே மறந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க, திரும்பி பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எனக்கு எத்தனையோ பேர் வருவாங்க, போவாங்க. ஆனா இவங்களுக்கு அந்த கொலுசு சத்தம் மட்டும் டிஃப்ரெண்ட்டா அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டா கேட்டுருக்கும். ஸோ கேட்கறதுனால அவங்க அப்படியே அத திரும்பி பார்த்ததும், அங்கருந்து ஒரு பொண்ணு அ சாண்டில் வித் பிளாக், ரெட் 3 கலர்ல. அதாவது அவங்களோட ப்ளவுஸ் வந்து பிளாக் கலரு, அவங்களுடைய தாவணி வந்து சந்தன கலரு சந்தன கலரு. பாவாடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரெட்டு ரெட்டு வந்து அதிகமா இருக்கும். ரெட்டு, அங்கங்க பிளாக்கு, சாண்டில். இந்த 3 கலரும் மிங்கிள் ஆன மாரி ஒரு தாவணி பாவாடைய கட்டிக்கிட்டு, சும்மா அங்க கை நெறைய வளையலு, சும்மா ஒரு லைட்டா ஹேர் பின்னிக்கிட்டு, அதில குட்டியா கொஞ்சமா பூ வச்சுக்கிட்டு, ஜிமிக்கி போட்டுக்கிட்டு, அங்கருந்து சும்மா நடந்து வரும்போது பார்க்குறதுக்கே அவ்ளோ அழகா இருக்கும். அந்த அந்த ஸ்டைல் அவங்க நடந்து வர அந்த ஸ்டைல், அந்த அந்த ட்ரெஸ் கோட், அந்த ஃபேஸோட அந்த அழகு, அந்த ஜிமிக்கி இது எல்லாமே பார்த்தீங்க அப்டின்னா, பார்க்குறதுக்கு அவ்ளோ அழகா இருக்கும். இவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, பால தட்டிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? பால தட்டிக்கிட்டே இருக்கும்போது, அந்த சத்தத்தில அவங்க கேஷுவலா திரும்பிடுவாங்க. திரும்புனதும் அந்த அழகுல அப்படியே பார்த்து மெய் மறந்து அப்படியே ஸ்டாச்சு மாரி நின்னு அவங்களே பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க தட்டிட்டு இருக்கிற பாலையும் விட்டுருவாங்க. அந்த பால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தட்டிட்டு இருக்க பால் விட்டுட்டா என்ன ஆயிடும்? அது பாட்டுக்கு போயிடும் இல்லையா? ஸோ அது பாட்டுக்கு போயிடும். இவங்க அப்படியே ஆன்னு அவங்கள பார்த்துட்டு இருப்பாங்க. வாயில ஈ பூந்தா கூட தெரியாத அளவுக்கு அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. அங்கருந்து அந்த பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய மித்ராவ நோக்கி வந்துட்டுருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு நிமிஷம் எதுவுமே புரியாது. டோட்டலா ஃப்ரீஸ் ஆயி நிக்கிற மாரி இருக்கும். அந்த பொண்ணு இவங்கள நோக்கி வர இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு ஃபீல் வித்தியாசமா இருக்கும். இவங்களே வித்தியாசமா அத ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அங்கருந்து அவங்க வந்துகிட்டே இருப்பாங்க. அங்கருந்து இவங்க பக்கத்துல வர வரைக்குமே அந்த பெர்சன் நம்மளோட மித்ராவ பார்க்கவே மாட்டாங்க. அப்படியே வருவாங்க. ஜஸ்ட் அவங்கள கிராஸ் பண்ணி போற அந்த ஒரு செகண்ட்ல ஜஸ்ட் ஒரு பார்வை பார்த்து அவங்களுக்கு ஒரு ஸ்மைல் குடுத்துட்டு போவாங்க பாருங்க. சான்ஸே இல்ல. அந்த ஒரு பார்வை சின்னதா குடுக்குற அந்த ஒரு ஸ்மைலு வேற லெவல்ல இருக்கும். அந்த பார்வையிலும், அந்த ஸ்மைல்லையும் நம்மளோட மித்ராவுக்கு ஏதேதோ பண்ணும். அது என்ன பண்ணுது? ஏது? என்ன? அதுக்கு பேர் என்ன? எதுவும் தெரியல. ஆனா ஏதோ பண்ணுது. ஆனா அது நல்லாருக்கு. அத ரசிக்கிறாங்க, அத ருசிக்கிறாங்க, அத அனுபவிக்கிறாங்க. அந்த ஃபீல் நல்லாருக்கு அப்படின்ட்டு அவங்கள அப்படியே வச்சுக்கண்ணு எடுக்காம பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த ஸ்மைல் வந்து அவங்களுடைய கண்ணுல அப்படியே அந்த ஸ்மைலிங் ஃபேஸ் வந்து அப்படியே அவங்க கண்ணுல பதிஞ்சிடும். அவங்க இமேஜினேஷனே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் அவங்கள நெனச்சா போதும் அவங்களோட உருவம் வந்து அவங்க முன்னாடி நிக்கிற மாரி, அந்த அளவுக்கு நம்மளோட மித்ராவோட மைண்ட்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அந்த ஃபேஸ் பதிஞ்சிடும். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா அவங்கள தேட ஆரம்பிச்சுருவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் டைம் இவங்க ஒரு பெர்சன தேடுறது. எப்பவுமே பால்ல வச்சு சுத்திட்டு இருக்கிறவங்க, ஃபர்ஸ்ட் டைம் அந்த கிரவுண்ட்ல அங்க இங்க சுத்திட்டு இருக்கும்போது, அந்த பொண்ண தேடிட்டு இருப்பாங்க நம்மளுடைய மித்ரா. தேடிக்கிட்டே இருப்பாங்க. பட் கண்ணுலே கிடைக்க மாட்டாங்க. யாரா இருக்கும் அந்த பொண்ணு? எந்த கிளாஸா இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஷோல்டர்ல தட்டுவாங்க. ஒருத்தங்க தட்டுனதும் டக்குன்னு திரும்பி பார்ப்பாங்க சித்ரா. "ஹேய்! நீ இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? பால் எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கு. நீ இங்கே பண்ணிட்டு இருக்க. வர வர பால் கையில இல்லாம எங்கடி சுத்திட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லுவாங்க. "இல்ல அத தாண்டி தேடிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாது. அதனால என்ன சொல்லுவாங்க, "அத தான் தேடிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "அத தேடிட்டு இருக்கியா? ஏன்டி நீ இங்க இருக்க பால் அங்க இருக்கு. நீ எங்க தேடிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லுவாங்க. "இந்தா நான் எடுத்துட்டு வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு குடுப்பாங்க. "ஓ! தேங்க்ஸ், தேங்க்ஸ்" அப்படிம்பாங்க. "ஐயா! ரொம்ப பண்ணாத வா" அப்படின்னு சொல்லிட்டு கிரவுண்டுக்கு போய் மறுபடியும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாரும் அப்ப பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. மேடம் ஃப்ளாட்டு. பிராக்டிஸ் பண்ண தோணும். ஏன்னா, அந்த ஒரு பாவனை இருக்கு பாருங்க. அந்த முக பாவனை நம்மளுடைய மித்ராவ ஏதேதோ பண்ணி அவங்களோட சிந்தனை ஃபுல்லாவே சிதைச்சிடும்.
எத பத்தியுமே யோசிக்க முடியாத அளவுக்கு அப்படியே ஸ்டாச்சு மாரி நின்னுட்ரும் அவங்களோட மைண்ட் செட். ஸோ என்ன பண்ணுவாங்க, கிரவுண்டுக்கு போனாலுமே பெருசா விளையாடாம யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. யாரா இருக்கும் அந்த பொண்ணு? யாரா இருக்கும்? எந்த கிளாஸா இருக்கும்? ஐயோ! யாருன்னு தெரியலையே! நம்ம எப்படியாவது இன்னைக்கு அந்த பொண்ண இன்னொரு வாட்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா எதிர்பார்த்துட்டு தேடிக்கிட்டே இருப்பாங்க. பட் அவங்க கண்ணுலே கிடைக்க மாட்டாங்க. ஸோ ஈவினிங் ஃபங்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சிடும். எல்லாருமே அவங்கவங்க வீட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜாலியா கிளம்பிடுவாங்க. ஆனா மேடத்தால மட்டும் கிளம்ப முடியாம அங்கேயே நின்னு அவஸ்தைப்பட்டுட்டு இருப்பாங்க. "என்னடா பண்றது?" அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ரிட்டர்ன் வரும்போது கூட சித்ரா கிட்ட எதுவுமே பேச மாட்டாங்க. சைலன்ட்டா வருவாங்க. சித்ரா கேட்பாங்க, "ஏய் என்ன எதுவுமே பேசாம சைலன்ட்டா வர?" அப்படின்னா, "ஆ அப்படி அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. சும்மா தான் நான் கேம்ஸ் பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்லுவாங்க. எப்ப பார்த்தாலும் அத பத்தியே யோசிச்சுட்டு இரு. "சரி வா போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் கிளம்பி வீட்டுக்கு போயிடுவாங்க. ஸ் நானும் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு பார்க்க போறேன். நீங்களும் ஸ்டோரி கேட்டு நிம்மதியா தூங்குங்க. சேம் ஸ்டோரிய கேட்டுட்டு உங்க லைஃப்ல அந்த மாரி ஒரு பொண்ண, ஒரு தேவதைய லைஃப்ல யாராச்சும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, பெருசா யாரும் சொல்ல மாட்டீங்க. ஸோ நோ ப்ராப்ளம். பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. ஒருவேள அந்த இடத்துல நீங்க இருந்தீங்க அப்படின்னா, உங்களோட ஃபீல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இப்ப வரைக்கும் ஸ்டோரி உங்களுக்கு எந்த அளவுக்கு அ இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஸோ ப்ளீஸ் இப்போ வரைக்கும் நெறைய பேர் கேட்குறீங்க. பட் லைக்ஸ் பெருசா வரல. அதே மாரி சப்ஸ்கிரைப்ஸும் பெருசா வரல. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கேளுங்க. கேட்டா உடனே 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 லைக்ஸும் பண்ணுங்க. ஸோ உங்க சைட்லேருந்து எனக்கு குடுக்குற மிகப்பெரிய சப்போர்ட்டிவா இது இருக்கும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்டு நீங்க குடுக்குற எப்பவுமே குடுத்துட்டே இருக்கிற சப்போர்ட்டிவ்க்கு. ஸோ எல்லாரும் ஸ்டோரி கேட்டு நிம்மதியா தூங்குங்க. குட் நைட் அண்டு ஸ்வீட் ட்ரீம்ஸ்.